பாக்யராஜ், என்எஸ்சி மார்க்கெட் ட்ரேடர். இப்போ நான் எப்படி ட்ரெண்ட் லைனு வரையணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மார்க்கெட் பல்ஸ் அந்த ஆப்ஸ்குள்ளே போகிறேன். இந்த மார்க்கெட் பல்ஸில் மேலே ஒரு ஓரத்தில் நிஃப்டி 15 இருக்குது பாருங்கள். அந்த நிஃப்டி 50 நான் எடுக்கிறேன். ஏற்கனவே நான் போட்டு வச்சுருந்த ட்ரெண்ட் லைனை நான் கேன்சல் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல சார்ட் இருக்குது, டைம் சார்ட்டு. இப்போ இதை ஒன் டே சார்ட்டுக்கு வச்சுக்கணும். ஒன் டே சார்ட்டுக்கு வச்சுட்டு இப்போ ட்ரெண்ட் லைன் நான் போடுறது எப்படின்னு பாருங்கள். ட்ரெண்ட் லைன்னா ஒன்று சப்போர்ட் இருக்கும், இல்லை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சப்போர்ட் அப்படின்னா எல்லா கேண்டிலோட லோவையும் ஜாயின் பண்ணணும். ஃப்ரீ ஹேண்டில் போயிட்டு எல்லா கேண்டிலோட லோ, இந்த கேண்டிலோட லோ இது, இந்த கேண்டிலோட லோ இது, இந்த கேண்டிலோட லோ இது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் எங்கே போய் டச் ஆகுதோ அதை விட்டுறணும். இதுதான் ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க, சப்போர்ட்டு. அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் லைன் போடுறதுக்கு எல்லா கேண்டிலோட ஹையவும் ஜாயின் பண்ணணும். இது வந்துட்டு ஹேண்டிலோட ஹை. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஏணிப்படி மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதுதான் வந்துட்டு மார்க்கெட்டு இந்த இதில் இருந்து இது வரைக்கும் இப்படி ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்த பாருங்கள், இந்த கோட்டை போய் டச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 100 பாயிண்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னும் புல்லிஷ் கேண்டில் தான் போகும். இந்த கோட்டை தாண்டி மேலே கிராஸ் ஆச்சுன்னா புல்லிஷ் கேண்டில். சப்போஸ் இதை தாண்டி இங்கே வந்து கீழே இறங்குச்சுன்னா மார்க்கெட்டுக்கு டவுன் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம அப்படியே 30 மினிட்ஸ்க்கு மாற்றுறோம். 30 மினிட்ஸ் பார்த்து ஜூம் அவுட் பண்ணுறோம். இன்னொரு ட்ரெண்ட் லைன் 30 மினிட்ஸில் போடுறோம். பாருங்கள், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனு. இங்கே ஒரு ஹை வந்திருக்கு, இங்கே ஒரு ஹை வந்திருக்கு. இந்த ஹையை அடுத்து 3ஆவது டைம் இந்த ஹையை பிரேக் பண்ணோன்னே நம்ம என்ட்ரி வந்து இந்த இடத்துல எடுத்துருக்கணும். 22,750 என்ட்ரி எடுத்துருக்கணும். இந்த இடத்துல எடுத்தால் இங்கேருந்து இங்கே வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். இதுதான் ட்ரெண்ட் லைன் வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதை வந்து கற்றுக்கிடணும் அப்படின்னா நமக்கு கேண்டிலோட பேட்டர்ன் தெரியணும், அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியணும், அதோட மூவ்மெண்ட் தெரியணும். இப்படி இருந்தால் மட்டும் நம்ம பண்ண முடியும். சப்போஸ் அடுத்த டைம் இந்த இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா நேராக மார்க்கெட்டு கீழே இங்கே வரும். இதுதான் நம்மளுடைய இது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதை வந்துட்டு ரிஸ்க் எடுக்கணும். நன்றி, வணக்கம்.